ஹலோ வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் முக்கியமான 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 நிரந்தரமாக மூட போகிறதா ஒரு தகவல் வருது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கேமிங் பில் இப்போத்து நிலைமை என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் கம்பெனிஸ் எந்த விதமான அப்ரோச் எடுக்க போகிறாங்க அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் பற்றி உடனுக்குடன் அப்டேட்ஸ் வீடியோ மூலமாக யூடியூப்லையும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இதில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். பர்சனலாக கேட்கணும் அப்படிங்கும்போது இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன்லைன் கேமிங் பில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 20th ஆகஸ்ட் அன்னைக்கு லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மணி வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஃபேண்டசி ஆப்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கார்ட் கேம்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் தடை ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரீம் 11 பற்றி பார்க்கலாம். ட்ரீம் 11 எடுத்துட்டிங்கன்னா இப்போத்து நிலைமையில் கேஷ் கான்டெஸ்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆப்பில் ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த லா கொண்டு வந்ததால் நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதுவரை லாஸ்ட் 18 இயர்ஸாக அவங்க கடந்து வந்த பாதையை, அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆன்லைன் கேமிங் லாவுக்கு மதிப்பளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது அவங்களுடைய பிஸ்னஸை ஃபேன் கோட், அதுக்கப்புறம் ட்ரீம் செட் கோ அண்ட் ட்ரீம் கேம் ஸ்டுடியோஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டோட கேப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CU இன் அவர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி வருவோம், இப்போ மற்ற ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி வருவோம் அப்படின்னு தான் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்ட்டில் இந்த மாதிரி சொல்லவே கிடையாது திரும்பி வருவோம் அப்படின்னு. இதனால பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்க்கு மறுபடியும் திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. இப்போ சப்போஸ் மற்ற ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் திரும்பி வந்தாலும் ட்ரீம் 11 ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனை எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 இதே மாதிரி 2017-18 லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற மாதிரி நிறையா ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் கிடையாது. ட்ரீம் 11 MPL அப்படின்னு பெரிய பெரிய ஃபேண்டசி கம்பெனிஸ் தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருந்தாங்க. கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதாகட்டும், எல்லா லீகல் இஷ்யூஸையும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு வந்து முனைப்பு காட்டினாங்க. அந்த வேகம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை. 2017-18 அந்த லீகல் இஷ்யூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டர் தோனியை வந்து மார்ச் 2018 பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரீம் 11 அடுத்த லெவலுக்கு போச்சு. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ பார்த்த அந்த வேகம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அதுதான் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது, மறுபடியும் திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து வித்ட்ரா பண்ணலாமா ப்ரோ அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரீம் 11 மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஆப்ஸ்லையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் டெபாசிட் வாலெட்டில் அமௌண்ட் வச்சுருக்காங்க. அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கும் அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவங்க கேஷ் கான்டெஸ்ட்டுக்கு திரும்புறது ரொம்ப ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது இப்போத்து சூழ்நிலையில். மேபி வரக்கூடிய நாட்களில் அது வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்படி சேஞ்ச் ஆகிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த ஆன்லைன் கேமிங் பில் இதோடைய இப்போத்து நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 19th ஆகஸ்ட் அன்னைக்கு கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 20th ஆகஸ்ட் அன்னைக்கு லோக்சபாலையும் 21st ஆகஸ்ட் அன்னைக்கு ராஜ்யசபாலையும் இந்த பில்லை பாஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 22 அன்னைக்கு பிரசிடென்ட்டும் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கே கெசட்லேயும் வந்து இதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து லாவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதாவது மசோதா வந்து சட்டமாக இயற்றப்பட்டு விட்டது. இதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து இந்த சட்டம் இந்த நாள்ல இருந்து நம்மளுடைய நாட்டில் நடைமுறைக்கு வருது அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது பப்ளிஷ் பண்ண உடனே எல்லா ஆப்ஸுமே ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடணும்.
இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம்னா இன்னுமே கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணாமல் தான் இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கும்போது நான் இதோடைய அப்டேட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆனது கிடையாது. இதுதான் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய கேமிங் லாயர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் நார்மலாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு வாரத்திலேயே அந்த அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி அதை வந்து தடை பண்ணிட்டாங்க இப்போது. இதுதான் வந்து நிறையா டவுட்ஸை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பில்லா அப்படிங்கிறதும் கிடையாது. இதை தாண்டி நிறையா விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் ஏன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இதில் வந்து மூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போவுமே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேமிங் லால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, "நோ லீகல் ஆக்ஷன் ஃபார் ஸ்டெப்ஸ் டேக்கன் இன் குட் ஃபெய்த்" அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லா வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ யாருமே இதை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி இதில சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லியிருந்தும் கேமிங் கம்பெனிஸ்க்கு இதை எதிர்த்து இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான முழு உரிமையும் இருக்குது. அப்படி இருந்தும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஜென்ரலாக சொல்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அது போக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லா வந்து உருவாக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், ரெகுலேட்டர்ஸ் ஆகட்டும், அவங்கள எதிர்த்து எந்த ஒரு கேமிங் கம்பெனியும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. மற்றபடி இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முழு உரிமை கேமிங் கம்பெனிஸ்க்கு இருக்குது. அடுத்ததா பாசிபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது அடுத்த கட்டமா ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நேத்திக்கு என்டிடிவில ஒரு நியூஸ் வந்துச்சு. எல்லாருமே இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ் டு டேக் சென்டர் டு கோர்ட். அதாவது சென்டர் கொண்டு வந்திருக்க யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் மார்க்கோட தான் முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து அசம்ஷன் தான் பண்றாங்க. இன்னுமே வந்து எந்த ஒரு கேமிங் கம்பெனியும் கோர்ட்டை நாடுற மாதிரி அஃபிஷியலாக நியூஸ் வந்து வரவே கிடையாது இப்போ வரைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, Dream11 கேம்ஸ் கிராஃப்ட் அண்ட் அதர் ஆர்எம்ஜி ஃபர்ம்ஸ் இவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க அந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் Dream11 வருவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில். இதுக்காக இவங்க கர்நாடகா ஹைகோர்ட் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஹைகோர்ட்டில் தான் அவங்களுக்கு நிறைய முறை, அதாவது கேமிங் கம்பெனிஸ்க்கு நிறைய முறை ஃபேவரபிளான ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அங்கே தான் போய் இவங்க ஃபைல் பண்ணுவாங்க கேஸ். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எம்ஜி ஃபர்ம்ஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவலாக போய், அதாவது நிறையா கம்பெனிஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாக போய் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதா, இல்லை மொத்தமாக சேர்ந்து ஒரு ஃபெடரேஷனாக போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேமிங் கம்பெனிஸ் தரப்புலேருந்து எதெல்லாம் முன் வச்சு அவங்க வாதாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ட்ரேட் ஆர்டிகல் 9(1)G. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. அது இந்த லா மீறுது அப்படின்னு முன் வச்சு அவங்க வந்து வாதாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் சான்ஸில் வந்து இல்லை, ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி இதை வந்து லா வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் அவங்க வந்து வாதாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லானால நிறையா ஜாப் லாஸஸ் நடந்திருக்கு. கவர்மெண்ட்டுக்கு கூட நிறையா டேக்ஸ் ரெவென்யூ அது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் நிறையா இந்த கேமிங்கை மையப்படுத்தி நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்படையுது இந்த பிளாங்கெட் பேன்னால். ஸோ இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு முன்னிறுத்தி வாதாடலாம். இந்த மாதிரி கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதன் மூலமாக எந்த மாதிரி அவுட்கம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஹைகோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் திரும்ப வந்துடும், நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இடைக்கால தடை விதிச்சிருவாங்க. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த லா வந்து மறுபரிசீலனை செய்யணும், அதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவிடுவாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல் பண்ணுவாங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி அந்த தீர்ப்பு வர வரைக்குமாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்கப்புறம் வேற விதமாக எப்படி அவுட்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் கம்பெனிஸ்க்கு எதிராக தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர பட்சத்தில் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து பேன்லேயே தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேமிங் கம்பெனிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் அவங்க எப்படி வந்து தீர்ப்பு சொல்கிறாங்களோ அது வரைக்கும்
பேன்லேயே தான் வந்து இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டோடைய முடிவு தான் வந்து ஃபைனலாக இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு கேமிங் கம்பெனியுமே கோர்ட்ல அப்ரோச் பண்ற மாரி நியூஸ் எதுவுமே அஃபிஷியலா வரல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 2 நாளுமே கோர்ட் வந்து லீவா இருக்கும். மண்டே தான் வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்படி ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இதுவரை என்ன நடந்திருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒருவேளை கேமிங் கம்பெனிஸ்க்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அந்த ரெகுலேட் பண்ற மாரி தான் இருக்கும். அந்த ரெகுலேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாரி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கேஒய்சில அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 21க்கு மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் டெபாசிட்லயே ஆகட்டும், டைம்லயே ஆகட்டும், இதுல வந்து லிமிட்டேஷன் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தோம்னா, டாக்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 40% வரை அதிகப்படுத்தலாம். ஏன்னா, இந்த லா கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாரி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. 30%லேருந்து 40%க்கு இன்க்ரீஸ் பண்ற மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, அத கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ, தீர்ப்பு சாதகமா வராம, இதே மாதிரி பேன்லயே தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி விளைவுகள ஏற்படுத்தும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இல்லீகலா ஆக்சஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா, மிந்தியே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இல்லீகலா வந்து பெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியால இருக்கக்கூடிய நெறைய பேர் இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணி பழகுனதுனால, இப்போ அந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இல்ல அப்படிங்கும்போது, இல்லீகலா எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்றது? அப்படிதான் முயற்சி பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். அ அ கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது தடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அ வரக்கூடிய நாட்கள்ல ரெகுலேட் பண்ணி வரலாம். பட் அது இப்பவே நடக்குமா? அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. கொஞ்சம் நாட்கள் எடுக்கத்தான் செய்யும். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஓரளவுக்காவது இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அக்டோபர் மாசம் விமென்ஸ் 50 ஓவர் வேர்ல்ட் கப் வந்து நடக்கப் போகுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடக்குது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா, இந்தியால தான் நடக்குது. இந்தியால நடக்கும்போது நெறையா ஸ்பான்சர்ஸ் வந்து வருவாங்க. அதுல ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு பிசிசிஐ எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, அப்பதான் நெறையா ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி மேபி வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. பட் இப்பத்த நிலவரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பேன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது போல சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் கோர்ட் லீவ் அப்படிங்கிறதால எந்த முயற்சியுமே இருக்காது. நெறைய வெப்சைட் நான் வந்து சர்ச் பண்ணேன். அப்போ அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆகஸ்ட் கடைசி வீக்ல இவங்க வந்து கோர்ட்ட அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அது இந்த மாரி நியூஸ் கிடைச்சது அப்படின்னா, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் 2த்துலயும் வந்து நான் அந்த அப்டேட்ட வந்து குடுக்குறேன். மேபி ஒரு வீடியோவா மேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, வீடியோவாவும் நான் வந்து மேக் பண்றேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுடைய அதிருப்திய தெரிவிச்சுட்டு வரீங்க. நெறைய பேர் கவலையாவும் இருக்கீங்க. இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பேன் ஆனதுனால. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பத்த சிச்சுவேஷன் இப்படிதான் வந்திருக்கு. பட் இது அப்படியே நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. வரக்கூடிய நாட்கள்ல அது காலப்போக்குல அதுவா வந்து மாறும். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட்ட பாசிட்டிவா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கான முயற்சிய வந்து மேற்கொள்ளுங்க. ஹேப்பியா இருங்க. அதேபோல மைண்ட் செட்ட வந்து எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.